அனைத்து விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை இடுபொருளான ஜீவாமிர்தம், மீன் அமிலம், அமிர்த கரைசல், ஈயம் கரைசல் போன்ற இயற்கை இடுபொருளை எவ்வளோ காலத்துக்குள்ள நம்ம பயிர்களுக்கு கொடுக்கணும். அதே போன்று உயிர் உரங்களான சூடோமோனாஸ், பாக்ஸோபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களும் எவ்வளோ காலத்துக்குள்ள நம்ம பயிர்களுக்கு கொடுக்கணும் போன்ற அனைத்து தகவலையும் நம்ம திண்டுக்கல் மாவட்ட வேளாண் பொறியாளர் திரு பிரிட்டோராஜ் அவர்களுடைய விளக்க உரையை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். இந்த இயற்கை இடுபொருள்களில் எதை எவ்வளோ காலம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க பதிவுங்க. பஞ்சகாவியா அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தெளிவாக உபயோகப்படுத்தலாம். 6 மாதங்கள். அதே மாதிரி தான் மீன் அமிலமும் ஒரு தடவை தயார் பண்ண தேதியிலேருந்து, அதாவது தயாரித்து முடித்த நாள்லேருந்து 6 மாதங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம். தரைவழியும் கொடுக்கலாம், தெளிக்கவும் செய்யலாம். ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது 7 நாள், மிஞ்சி போனால் 10 நாள், அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாங்க. அதுக்குள்ளே பயன்படுத்திக்கிற மாதிரி பார்க்கணும். அமுத கரைசல் 5 நாட்களுக்குள்ளே பயன்படுத்திடணுங்க. ஈயம் கரைசல் பழங்கள்லேருந்து தயார் பண்ணாலும் சரி, கடையிலேருந்து வாங்கி தயார் பண்ணாலும் சரி, 90 நாளுங்க அதோட மொத்த வாழ்நாள். அடுத்து அக்னி அஸ்திரம், பயிர் பாதுகாப்பு முறைகளில் அக்னி அஸ்திரம் பொதுவாக தயார் பண்ணி வச்ச முதல் 1 மாதத்துக்கு அதோடைய செயல்பாடு ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும். அடுத்த 1 மாதம் வச்சுருக்கலாம், 2 மாதங்கள். சரிங்களா? அப்போ நம்ம சரியாக நல்ல தரமாக, நல்ல கான்சன்ட்ரேஷனோட, நல்ல செறிவோடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2வது மாதத்துக்கு அப்புறமா அந்த செறிவு இருக்குன்னா இன்னும் 1 மாதம் சேர்த்துக்கலாம், 3 மாதங்கள். இதுதான் அக்னி அஸ்திரம். கற்பூர கரைசல்லாம் தயார் பண்ண உடனே கொடுக்கணும். 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், இது ரெண்டுமே 6 மாத அளவுக்கு வச்சுக்கலாம். இடையில உங்களுக்கு அதோட தரம் குறைஞ்ச மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 20% அளவுக்கு நாட்டு மாட்டோட கோமியம் மட்டும் சேர்த்துக்கலாம். வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ண 1 வாரத்துக்குள்ளே பயன்படுத்திடணும். வடிகட்டி பயன்படுத்திடலாம், ஆனால் 1 வாரத்துக்குள்ளே பயன்படுத்திடணும். உயிர் உரங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 1 வருடம், திரவமாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, 1 வருடம் அதோடைய நிலைத்தன்மை. இதை மட்டும் பார்த்துக்கங்க. நன்றி.